தாராபுரம் அருகே முருங்கை தொழிற்சாலை அமைத்து தரப்படும் என ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் வாக்குறுதி அளித்துள்ளார். ஈரோடு தொகுதி அதிமுக வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் தீவிர பரப்புரை மேற்கொண்டார். தாராபுரம் தொகுதிக்குட்பட்ட மூலனூர் மற்றும் கன்னிவாடி பகுதிகளில் பரப்புரை மேற்கொண்ட அவர், தாம் தேர்தலில் வெற்றி பெற்றால் தொகுதி மக்களுக்காக துணை நிற்பேன் என்றும், மூலனூர் பகுதியில் முருங்கை தொழிற்சாலை அமைத்து தருவேன் எனவும் வாக்குறுதி அளித்தார். இந்த பரப்புரை நிகழ்வில் அதிமுக மற்றும் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு வேண்டுகோள் விடுத்தனர். எல்லா இடத்துலையும் கோயில், ஸ்கூலு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்போ இந்த பாராளுமன்ற தேர்தலில் நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் பண்ணீங்கன்னா மத்திய அரசுக்கு வர எல்லா திட்டத்தையும் உங்களுக்கு கொடுத்து சேர்த்த முடியும். 24 மணி நேரமும் மக்களுக்காகவே உங்களுக்காகவே பணியாற்ற நான் தயார். அதுக்கு நீங்கள் ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் பண்ண முடியும். 5 வருஷம் உங்களுக்கு வேலை செய்யற ஆள் வேணும் வேண்டாமா முடிவு பண்ணிக்கங்க. உங்களுக்காகவே பணி செய்ய வந்திருக்கிறேன். ஏன்னா நம்ம காசு பண்ண சம்பாதிக்கணும்னா தொழில் இருக்குது போயிடுவேன். ஆனால் அதுக்கு போகாம இந்த 4 வருஷமா எது நம்ம மனுஷன் போனதுக்கு ஒரு அர்த்தம் வேணுங்கிறதுனால எல்லா மக்களுக்கும் செய்யணும்னு சொல்லி வந்திருக்கிறேன். அதுக்கு நீங்க கண்டிப்பா உங்களுக்காக தான் இது எனக்கு ஒரு பதவிக்கு இல்லை, உங்களுக்கு 5 வருஷத்துக்கு உண்மையா ஒருத்தர் வேலை செய்யறதுக்கு ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. அதனால அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த நம்பிக்கை என்னன்னா கண்டிப்பா நீங்க வாக்களிக்க வேண்டும்.